எல்லா கிறிஸ்துவ பிரசங்கியார்களுக்கும் சுவிசேஷகருக்கும் ஊழியர்களுக்கும் அளிக்கப்படுகிற இந்த உபதேசமானது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். இன்றைக்கு வேதாகமத்தில் 2 தீமோத்தேயு 3:16 வாசிக்கும் பொழுது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்க்கும் பொழுது 3 காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 2 தீமோத்தேயு 3:17 அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்கிறது. அவைகள் என்று சொன்னால் எவைகள்? மேலான 16 வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவாவினாலே அருளப்பட்டிருக்கிறது. அந்த வேத வாக்கியங்கள் எல்லாமே எல்லா பிரசங்கர்களுக்கும் எல்லா ஊழியர்களுக்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்குதுங்க. 3 காரியத்துக்கு, ஒன்று உபதேசத்துக்கு, இன்னொன்று கடிந்து கொள்ளுதலுக்கு, இன்னொன்று சீர்திருத்துதலுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்கிறது. ஆனபடினாலே இந்த சீர்திருத்துதல் என்ற காரியத்திலிருந்து நான் தேவனுடைய வார்த்தையை நான் படிக்கலாங்க. முதலாவது பார்த்தீங்கன்னா உபதேசம் என்று சொல்லும்போது வேதாகமத்தில் 66 புஸ்தகங்கள் இருக்கின்றன. இந்த 66 புஸ்தகங்களிலே 5 விதமான உபதேசங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரன் போதக சமர்த்தனாக இருக்க வேண்டும் என்றால் 66 புஸ்தகங்கள் தெரிந்தால் ஒழிய இந்த 5 விதமான உபதேசங்களை கற்றுக்கொள்ள முடியாது. முதலாவது உபதேசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேற்றுமையான உபதேசம். இது அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்கிறார், வேற்றுமையான உபதேசம் நீ போதிக்காத. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மனுஷருடைய உபதேசம். 3வது பார்த்தீங்கன்னா மூல உபதேசம். 4வது பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவின் உபதேசம். 5வது பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமான உபதேசம். இந்த ஆரோக்கியன்ற வார்த்தை அந்த எழுத்தில் தான் படிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். அந்த உபதேசத்துக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா அது ஒரு இடுக்கமான வாசல். உலகத்தில் எல்லா வேலையும் நம்ம செஞ்சிடலாம், ஆனால் சுவிசேஷ வேலையை செய்கிறது ரொம்ப கடினம். யார் வேண்டுமானாலும் வசனத்தை போதிக்கலாம், ஆனால் வசனத்து பிரகாரம் கை கொண்டு நடப்பது மிகவும் கடினம். விசுவாசிகளுக்கு ஊழியர்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். இதை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்போ சீர்திருத்துதல் என்ற தலைப்பின் கீழாக இன்றைக்கு நாம் வேத வசனத்தில் பார்க்கலாங்க. எந்த ஒரு பிரசங்கியாக இருந்தாலும் சரி, நிறைய பேர்